அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வங்கிகளில் கடன் வாங்கிய சுமார் 1,50,000 பேருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். கண்டி மாவட்டத்தின் பல பகுதிகளில் நீர்மட்டு. வெளியே செல்வதை தவிர்க்கவும் நாட்டு மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. இலங்கையில் பெரும் சோகம், இளம் தாயும் மகளும் பலி. ஊழியர் பற்றாக்குறையால் தபால் சேவைகள் பாதிக்கப்படலாம். கொழும்பின் புறநகர் பகுதியில் இளைஞர் ஒருவர் கொடூரமாக அடித்து கொலை. 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து, இளைஞர் பலி. காவல் நிலையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த கான்ஸ்டபிள் மீது கத்திக்குத்து. யாழில் வயல்வெளியில் தூக்கில் தொங்கிய இளைஞனின் சடலத்தால் பரபரப்பு. 524 சந்தேக நபர்கள் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை மின்சார சபை சூரிய மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் சிறிய நீர்மின் நிலையங்களிலிருந்து 1 யூனிட் மின்சாரம் வாங்குவதற்கான கொள்முதல் விலையை குறைத்துள்ளது. மேலும் வார இறுதி நாட்களிலும் பொது விடுமுறை நாட்களிலும் மின்சாரம் கொள்முதல் செய்யப்படாத நிலையில் இது மின் நிலையங்களை உருவாக்க வங்கிகளில் கடன் வாங்கிய சுமார் 1,50,000 பேருக்கு சிரமங்களை ஏற்படுத்தியுள்ளது. சூரிய மின்சக்தியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் 1 யூனிட் மின்சாரத்தின் விலை சமீபத்தில் ரூபாய் 37 ரூபாய் 27 குறைக்கப்பட்ட நிலையில் தற்போதைய விலை 17 ரூபாவாக காணப்படுகின்றது. இதேவேளை சூரிய மின் பேனல்கள் மற்றும் சூரிய மின் நிலையங்களை கட்டுவதற்கான செலவில் கிட்டத்தட்ட 70% வங்கிக் கடனாக வழங்கப்படுகின்றது. இந்த திட்டங்களுக்காக வங்கிகள் சுமார் 1,50,000 பேருக்கு கடன்களை வழங்கியுள்ளன என்று கூறப்படுகின்றது. வங்கி கடன் பெற்ற சுமார் 360 பேர் சூரிய மின் நிலையங்களை நடத்தி வருகின்றனர். மேலும் 1 யூனிட் மின்சாரத்திற்கு சரியான விலை கிடைக்காததால் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள முடிகின்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. கண்டி மாவட்டத்தின் பல பகுதிகளில் 22 மணி நேர நீர்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நாளை காலை 6 மணி முதல் மறுநாள் அதிகாலை 4 மணி வரை நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அஸ்கிரிய, வேகிரிய, பல்லேமுல்ல, யடிஹலஹல, கொண்டதெனிய, ரஜபில்ல சேவை நீர்த்தேக்கம் மற்றும் மெதவல சேவை நீர்த்தேக்கம் ஆகிய பகுதிகளில் நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படவுள்ளது. அதேபோல் ஹஹவத்த, குருகொட, புலுஹொஹதென்ன, கிராகடுவ, கஹெல்ல, தெலம்புஹவத்த, நுகேவெல, பலனகல, மெதவல சேவை நீர்த்தேக்கங்கள், கலகெதர மற்றும் மாவத்தகம ஆகிய பகுதிகளிலும் நீர் விநியோகம் இடைநிறுத்தப்படவுள்ளது. நீர் விநியோகம் தடைப்படுவதால் மக்களுக்கு ஏற்படும் அசௌகரியங்களுக்கு வருத்தம் தெரிவித்துள்ள தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் கடும் மின்னல் தாக்கம் தொடர்பான செம்மஞ்சள் நிற எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்று இரவு 11 மணி வரை செல்லுபடியாகும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் சில இடங்களில் கடும் மின்னல் தாக்கத்துடன் கூடிய இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என்பதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் ஆலோசனை வழங்கியுள்ளது. பாதுகாப்பான கட்டடங்களுக்குள் அல்லது மூடிய அறைகளுக்குள் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். மரங்களின் கீழ் நிற்பதை தவிர்க்கவும், நெல் வயல்கள், தேயிலை தோட்டங்கள் மற்றும் திறந்த நீர்நிலைகள் போன்ற திறந்த வெளிகளில் இருப்பதை தவிர்க்கவும், இடிமுழக்கத்தின் போது கம்பி தொடர்புள்ள தொலைபேசிகள் மற்றும் மின்னிணைப்பில் உள்ள மின் உபகரணங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், துவிச்சக்கர வண்டிகள், உழவு இயந்திரங்கள் மற்றும் படகுகள் போன்ற திறந்த வாகனங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கவும்,
பலத்த காற்றினால் விழக்கூடிய மரங்கள் மற்றும் மின்கம்பிகள் குறித்து அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர உதவிகளுக்கு உங்கள் பிரதேச அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டியில் மின்சாரம் தாக்கி தாயும் மகளும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். கெலகா நவநிலிய கிரிபோகை பகுதியில் இன்று காலை 10 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மரத்திலிருந்து கறிவேப்பிலை பறித்துக் கொண்டிருந்த போது அறுந்து வீழ்ந்த மின்சார கம்பியினூடாக மின்சாரம் பாய்ந்து இருவரும் உயிரிழந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கெலகா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தபால் துறையில் நிலவும் பாரிய ஊழியர் பற்றாக்குறை தபால் சேவைகளை கடுமையாக பாதித்து வருவதாகவும் இதன் காரணமாக மக்களுக்கு தரமான சேவையை வழங்க முடியவில்லை என்றும் ஒன்றிணைந்த அஞ்சல் தொழிற்சங்க முன்னணி தெரிவித்துள்ளது. தபால் துறையில் 7000க்கும் மேற்பட்ட வெற்றிடங்கள் தபால் விநியோகத்தர்களுக்காக சுமார் 1500 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இதனால் சில பகுதிகளுக்கு வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே கடிதங்கள் வழங்கப்படுகின்றன என்றும் தொழிற்சங்கத்தின் இணை இழைப்பாளர் சிந்தக பண்டார கூறுகின்றார். தற்போதுள்ள வெற்றிடங்கள் காரணமாக தபால் ஊழியர்கள் ஒரே நாளில் பல வலயங்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான கடிதங்களை வழங்க வேண்டியுள்ளது. இதனால் தான் ஊழியர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் என்றும் அவர் கூறுகின்றார். மேலும் தபால் நிலைய அதிபர் சேவையில் சுமார் 2500 வெற்றிடங்கள் உள்ளன. மேலும் கடிதம் தேர்ந்தெடுப்பவர்கள் உட்பட கனிஷ்ட ஊழியர்களில் பல வெற்றிடங்கள் இருப்பதாக அழைப்பாளர் கூறினார். தபால் சேவையில் 26,000 ஊழியர்கள் ஈடுபட வேண்டும் என்றாலும் தற்போது 19,000 ஊழியர்கள் மட்டுமே பணிபுரிகின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார். கொழும்பின் புறநகர் பகுதியில் ரத்மலானை தர்மராம வீதி பகுதியில் இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். ரத்மலானை தர்மராம வீதி பகுதியில் உள்ள ரயில் பாதைக்கு அருகில் வசிக்கும் 2 குடும்பங்களுக்கு இடையே ஏற்பட்ட தகராறு தீவிரமடைந்ததை அடுத்து இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிரிக்கெட் மட்டை மற்றும் விக்கெட் கம்பங்களால் அந்த இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக 4 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உட்பட 6 பேர் இன்று கல்கிச போலீஸ் குற்றப்பிரிவினரால் கைது செய்யப்பட்டனர். கொலையில் பலியானவர் ரத்மலானை ஸ்ரீ தர்மராம வீதியை சேர்ந்த 21 வயதுடையவர் என்று போலீசார் தெரிவித்தனர். 2 மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிய விபத்திற்குள்ளானதில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து காலி கரந்தனிய பிரதேசத்தில் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் முன்னால் சென்ற மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிளை செலுத்திய 24 வயதுடைய இளைஞரே உயிரிழந்துள்ளார். நாகொட பிரதேசத்தை சேர்ந்த இந்த இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். மற்றைய மோட்டார் சைக்கிளின் செலுத்துனரான 67 வயதுடைய முதியவர் படுகாயங்களுடன் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பொகவந்தலாவ காவல் நிலையத்தில் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு காவல் அதிகாரி அதே காவல் நிலையத்தில் பணிபுரியும் மற்றொரு அதிகாரியால் கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டதில் படுகாயமடைந்துள்ளார். இன்று காலை பலத்த காயமடைந்த கான்ஸ்டபிள் டிகோயா ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. நேற்று இரவு அதிக மதுபோதையில் இருந்த 2 காவல் அதிகாரிகளும் காவல் நிலையத்திற்குள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் காவல் நிலையத்தில் ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்த போது மற்றொரு காவல் அதிகாரி கூர்மையான ஆயுதத்தால் அவரது வயிற்றில் குத்தினார். இந்த சம்பவம் குறித்து முறையான விசாரணை நடத்தப்படும் என்றும் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் காவல் அதிகாரி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படுவார் என்றும் ஹெட்டன் பிரிவுக்கு பொறுப்பான மூத்த காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் வீரசேகர தெரிவித்தார். யாழ்ப்பாணம் சண்டிலிப்பாயிலிருந்து உடுவில் செல்லும் டச்சு வீதியில் இன்று தூக்கில் தொங்கிய நிலையில் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சண்டிலிப்பாய் பிரதேச வயல்வெளியில் துருசில் தொங்கிய நிலையில் இளைஞனின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் உயிரிழந்தவர் நிதி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தவர் என தெரிய வந்துள்ளது. உயிரிழப்புக்கான காரணம் வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
போலீசார் நேற்று நடத்திய நாளாந்த சோதனை நடவடிக்கைகளின் போது 524 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். நேற்றைய தினம் 27,430 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதன்போது குற்றங்களுடன் நேரடி தொடர்புடைய 14 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது 309 பிடியாணை பிறப்பிக்கப்பட்டவர்களும் கைது செய்யப்பட்டனர். இந்த சோதனை நடவடிக்கைகளின் போது மதுபோதையில் வாகனம் செலுத்திய 422 பேர் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையில் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,826 பேர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.